ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது பிரீத்தி மிக்சி வழங்கும் கேடி நம்பர் 1. இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்குன்னா அதற்கு முழுக்க ரசிகளாகிய நீங்க தான் காரணம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்க அப்பா ஒரு தாடி, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் லேடி, அவர் தான் நம்பர் 1 கேடி, மிஸ்டர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. வெல்கம் டு அவர் ஷோ சிம்பு. இனி என்ன உனக்கு இங்கு வேலை? சார், இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? First of all, I would like to thank to Saipam for giving this opportunity. Actually, இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன கூப்பிடும்போது சுவிட்சர்லாந்துல நயன்தாரா கூட கெட்டன் படத்துக்காக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நீங்க கூப்பிட்டதுனால அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நான் வேற ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நேரா இங்க வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரேன். சார், இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட்டே கேடிங்க டான்ஸ் ஆடுறதுதான். அதனால நீங்களும் ஒரு டான்ஸ் ஆடணும் சார். அப்ப என்ன கேடின்னு சொல்றீங்களா? அதை எப்படி சார் என் வாயால சொல்றது? அது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்ல, ரசிகரோட விருப்பமும் அதுதான். தெரியாம ஆட சொல்லிருக்கேன். ஆபீஸ் கொடுத்ததே 6 நிமிஷம் தான். அதை இவனே ஆடி இந்த எபிசோட முடிச்சிருவான் போல இருக்கே. சூப்பர் சார், சூப்பர். நாங்க எதிர்பார்த்த விட நல்லாவே ஆடிட்டீங்க. அது ஏதோ டிவிடி ப்ராப்ளம் போல இருக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். ஓகே நேயர்களே, முதலாவதா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க யாருன்னா, அவர்தான் மிஸ்டர் குவார்ட்டர் கோவிந்தன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் கீதான் தான்ப்பா கேக்குற. ரொம்ப கீதுப்பா, நம்ம ஆடாத இடமே இல்லப்பா. ஓ, அப்ப ஜட்ஜு முன்னாடி எல்லாம் ஆடி இருக்கீங்களா? ஆமாம்பா, ஒரே ஒரு வித்தியாசம் தான்பா. அப்படி என்ன வித்தியாசம்? அங்க ஜட்ஜி பத்துங்கிறாரு, இங்க ஜட்ஜி உட்காந்துங்கிறாரு. அங்க ஆடியன்ஸ் எல்லாம் நின்னுனே பார்ப்பாங்க, இங்க ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. அங்க தரையில் ஆட சொல்லுவாங்க, இங்க ஸ்டேஜ்லாம் போட்டு குத்துறாங்கப்பா. இந்த அட்மாஸ்பியர் எங்கேயும் நான் பாத்திருக்கேனே. டேய், நீ சாவுக்கு ஆடுறவனா? ஓகே ஓகே, பட்டைய கலப்புப்பா. நீங்க ஒரு டெட் டான்சர்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்படின்னா என்ன சொல்றீங்க? சாவுக்கு ஆடுறவன்னு சொன்னேன்ப்பா. ஓகே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம சீஃப் கே சிம்பு சார்ட்ட கேட்போம். ஆக்சுவலா நீங்க நல்லா ஆடுனீங்க, ஆனா ஒரு ஸ்டெப் விட்டுட்டீங்க. அது என்ன ஸ்டெப்? நீனா ஓகே, நல்லா இருந்தது. நீங்க வருங்காலத்துல டெட் டான்சர் தலைவரா வருவீங்க. நம்ம சீஃப் கே சிம்பு சாரே டான்ஸ் ஆட வச்ச டெட் டான்சருக்கு ஒரு ஓப் போடுங்க. இவரை தொடர்ந்து அடுத்து வர பார்ட்டிசிபென்ட் யாருன்னா, அவர்தான் நாய் சேகர். நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். எங்க நாய் சேகர், பாட்டு போறதுக்கு முன்னாடியே ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா கொஞ்சம் பேஸ் மட்டும் வீக். இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும்னு எப்படி ஆசைப்பட்டீங்க? சும்மானா இந்த பக்கம் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தோம்பா, தூக்கி புச்சு போட்டானுங்க. இல்ல, நீ ஆடிட்டு தான் போகணும். தூரத்துல பார்க்க கேடி மாதிரி இருப்பேன், கிட்ட பார்த்தா காமெடியன் தான். ஓகே, உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இவருக்கு நாய் சேகர்னு பேர் வச்சிருப்பாளா, பூனை சேகர்னு பேர் வச்சிருக்கலாம். இவர் என்னப்பா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வந்திருக்காரு. இவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா எனக்கே பிடிக்கல. நம்ம சீஃப் கே சிம்பு சார் என்ன சொல்லலாம்னு கேட்கலாம். சார், இதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் என்ன? இட்ஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ஃபண்டாஸ்டிக். சான்ஸே இல்லைங்க. நீங்க சினிமால ட்ரை பண்ணீங்கன்னா நம்பர் 1 கேடியா வரலாங்க. நம்ம சீஃப் கே சிம்பு சார் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. இவரை தொடர்ந்து அடுத்து வர பெர்ஃபார்மரை பார்க்கறதுக்கு முன்னாடி
நம்ம பிரீத்தி மிக்ஸி வழங்கும் கேடி நம்பர் 1 ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரீத்திக்கு நான் கேரண்டி, 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 பிரீத்திக்கு நான் கேரண்டி. எவன் பொண்டாட்டிக்கு எவன்டா கேரண்டி? பிரீத்தி மிக்ஸி வழங்கும் கேடி நம்பர் 1. வெல்கம் பேக் டு த ஷோ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இந்த வாரத்தோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒரு லேடி கேடி ஆகணும்னு வந்திருக்காங்க. வாங்க. ஆரம்பமே பட்டைய கிளப்புறாங்க. வாங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட தலுப்பா தலுப்பா உன கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏதோ அதெல்லாம் தள்ளி இருந்து பேசுங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வாரேன். நம்ம மீனாக்காவை தொடர்ந்து கடைசியா வந்திருக்க பார்ட்டிசிபென்ட் யாருன்னா, அவ தான் அசால்ட் ஆறுமுகம். அட சீக்கிரமா வாப்பா. எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் சாய்ப்பம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டா டைமுக்கு வந்தாங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும்னு எப்படி ஆசைப்பட்டீங்க? நாடி, நரம்பு, ரத்தம், சதை, கழுத்து, எலும்பு, காலு, தோல் எல்லாத்துலயும் எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை என் பக்கத்து வீட்டு ஃபிகரு தட்டி எழுப்பி இந்த ப்ரோக்ராம்க்கு அனுப்பி வச்சா. எனக்கு 100% நம்பிக்கை இருக்குங்க. நான் தான் கேடி நம்பர் 1. ஓகே, உங்க நம்பிக்கையை காட்டுங்க பார்க்கலாம். चक चक वाती कुछ सटन ता पट्टी किच ओइले ओइले चिक 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 किच चिना पन्न सकी किच मइले मइले अरुंब में से मुर्गा दे कुरुब तार वे पाका दे வந்ததுலயே நீங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு நான் நினைக்கிறேன். இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம சிம்பு சார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சிம்பு சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? ஆக்சுவலா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கலங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆக்சுவலா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தாங்க சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆனார்ல, அவரை கட்டி பிடிச்சல, அப்ப மட்டும் ஏத்துக்கிட்டீங்க. ஏங்க இதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? சார் அவர் ஆடவே இல்லை சார். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆடினவரு சாய்ப்பம் ப்ராப்பர்ட்டில சரியா யூஸ் பண்ணாரு. இவர் ப்ராப்பர்ட்டியை சரியா யூஸ் பண்ணலங்க. சாய்ப்பம் ப்ராப்பர்ட்டியா? அப்படி ஒன்னும் யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் மீன் படுத்த கால்ல போட்டுருக்க ஷூ தெரியுமா? அதுதான். அதுக்கு மேல கண்ணத்துல மச்ச வச்சிருந்தாரு, பாக்கலையா? இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியா? எப்படிங்க நடிக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு நடிக்க தெரியாதுங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. எங்க அப்பா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னாதாங்க நடிக்க தெரியும். இந்த ஆளை கூப்பிட்டு வராதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. பாருங்க, இவன் ஆவுன்னு அழுதுறான். இந்த நிகழ்ச்சியில யார் எலிமினேட் ஆகுறாங்கன்னா சிம்பு தான். ஒண்ணு அழுதுட்டு போயிருவான், இல்ல எழுந்து போயிருவான். வா வந்து தீர்ப்பு சொல்லிட்டு போ. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். இந்த ப்ரோக்ராம்ல யார் கேடி நம்பர் 1னா, காம்பேரிங் பண்ண தெரியாம கம்பேர் பண்ணிட்டு பாத்தியா, நீ கேடி நம்பர் 1. டான்ஸ் ஆட தெரியாம ஆடின 4 பேர் கேடி நம்பர் 1. ஜட்ஜா வந்த நான் கேடி நம்பர் 1. எல்லா கேடிகளையும் பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா ஆடியன்ஸ், அவங்க மிகப்பெரிய கேடி நம்பர் 1. ஐயோ இந்த கைத்தட்டல் பாராட்டெல்லாம் இட்ஸ் ஃபார் ஆல் த கேடிஸ். ஐ டேக் இட் தட் வே.